இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த அல்லு அர்ஜுன் அவர்கள் கூட ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கூட்ட நெரிசல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அந்த நடிகர் மீது வழக்கு தொடர்புன்றதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இது வந்து அவர் யதார்த்தமா வந்து ஓஹோ, அது எதுங்களா? அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 பத்திங்களா? அது எனக்கு அது இது தெரியல. எனக்கு நடிகர்கள் மேல பண்றதுன்னு தெரியல. அவங்க வந்தாங்க, இவர் நடிச்சாரு. இது அப்படி நிறைய நடந்திருக்கு சம்பவங்கள். இதுக்கு முன்ன நிறைய நடந்திருக்கு. அதை நம்மளே பெரிய மனசு பண்ணி அது சமாதானம் பண்ணிக்கணும். வேற வழியே இல்லை. யார் மேல யார் குற்றம்னு யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வழக்குகளை. இளையராஜா அவர்கள் வந்து இங்க கோயிலுக்கு வந்திருந்தப்போ வந்து ஆண்டாள் கோயில வந்து சிவடி கோயிலுக்குள்ள அருமைக்குள்ள ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அது அவரானா வந்து அவர் இல்லைன்னு சொல்லி மறுத்தாரு. இருந்தாலும் கலைத்துறையில இருக்க நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசி கண்டிப்பா அது இல்லை. எல்லாம் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை அங்க கொடுத்தாங்க கோவில். நானும் வீடியோல பார்த்தேன், நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன். அது அவருக்கு என்ன மரியாதையோ அந்த அந்த அவருடைய பேருக்கு என்ன மரியாதை அதை நடந்ததாங்க. நல்லா நடத்தினாங்க. அதை நான் கேள்விப்பட்டேன். நல்லா தான் நடத்தினாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து டைட்டில் சாங் இன்ன வரைக்கும் 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு நீங்க கொடுத்ததுதான். மீண்டும் அவரோட இணைவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அது அது அற்புதமான கொஸ்டின். நான் சூப்பர் ஸ்டாரை வந்து நிறைய தடவை சந்தர்ப்பம் அவரோட மீட் பண்ணி எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய பிளஸ்ஸிங் வாங்கிட்டு தான் நான் இப்ப கூட அமெரிக்காவுக்கு சமீபமா போயிட்டு வந்தேன். அதை பத்தி நான் அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதில்லை. இவ்வளவு வருஷம் ஆச்சு இல்லையா, அதை பத்தியே நான் பேச மாட்டேன். எனக்கு சில சந்தர்ப்பங்கள் எனக்கு அவர் மனசுக்குள்ள தேவாவுக்கு இசை கொடுக்கணும், மியூசிக் கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட அங்க இருக்கிற சிச்சுவேஷன் எப்படியோ தெரியல. அதை தெரியாம நான் அவரை கேட்க மாட்டேன், அவரும் கேட்க மாட்டேன். அவருக்கும் ஆசை இருக்கும். பட் அது சிச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. அதனால நான் சைலண்டா இருந்தேன். கண்டிப்பா என்ன ஐயோ அது என்னன்னு ஆசை இருக்காதா? இருக்கும். அந்த ஆதங்கம் இருக்கும். அதாவது இவ்வளவு படம் பண்ணிருக்கேன். இப்பவும் சூப்பர் ஸ்டார் படத்தை பத்தி தானே பேசுறீங்க. அப்ப அவர் படம் இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா என்ன? கண்டிப்பா ஆசை இருக்கும். அந்த ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறும் நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் அம்பாளுடைய அணுகிறேன். பேன் இண்டியா மூவிஸ் சொல்லி ரீசெண்டா நிறைய வருது இல்லையா? அதாவது ஒரு படத்தையே எடுத்து வெவ்வேறு மொழிகள்ல இதனால வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல வேலை பாக்குறாங்க, இந்த ஷூட்டிங்ல வேலை பாக்குறவங்களோ, அதை தாண்டி வந்து இந்த பாடகர்கள் ஒரு சிலர் இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்துது. சிரமங்கள் பேன் இண்டியான்னா இப்ப நான் ஒரு தமிழ்ல பண்றேன்னா தெலுங்குல பண்ணும்போது தெலுங்கு சிங்கர் வந்து தெலுங்குல பாடி அது அவங்களுக்கு வருமானம் வருதே. எல்லாருக்கும் ஒரே மொழியில பண்றதை விட பேன் இண்டியான்னா யாருமே பிரியா பாடுறதுல, பிரியா மியூசிக் நாங்களும் பண்றதுல எல்லா மொழிக்கும் நாங்க எல்லா கலைஞர்களுக்கும் வேலை இருக்கு. அந்த ஷூட்டிங் மட்டும்தான் வேலையில்லை தவிர மற்ற டெக்னீஷியன்களுக்கெல்லாம் வேலை இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.